நம்முடைய தெய்வம் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், என்னோடு வந்து பேசுகிற வார்த்தை, எனக்கு அவர் தருகிற வார்த்தை, எனக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், எனக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் காரியங்கள் எல்லாமே எனக்கு நல் வார்த்தைகள் தான். ஒரு வார்த்தையும் என்னை முடிக்கல்ல, என்னை தோல்விக்குள் தள்ளுவதில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் என் ஏமாற்றத்தையும், என் தோல்விகளையும், என் பயங்களையும், என் சோர்வுகளையும், என் பலவீனங்களையும், என் வேதனைகளையும் புறம்பே தள்ளி என்னை மறுவாழ்வை கொண்டு வரும்படியாக தான் அவர் பேசுகிறார். அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் என்னை உயிர்ப்பிக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நம்ம வாழ்க்கையை மாற்ற, நம்ம நிலைமையை மாற்ற, நம்முடைய நிலைமையை மாற்ற. தூரமாய் தள்ளப்பட்டு, எல்லாராலும் இழிவாக எண்ணப்பட்டு, அவமானமாக்கப்பட்டு, எல்லாரும் போகிற வரவங்களா இவர் இவர் இப்படி இப்படி என்று சொல்லி உன்னை மட்டுப்படுத்தின நிலைமையை மாற்றும்படிதான் ஐஸ்வர்யத்தின் தேவன் உனக்காக தரித்திருக்கிறார். இயேசு தம் கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவன் எதிர்பார்த்த வார்த்தையை பிறகுதான் பேசுறாரு. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். உங்கள் இயேசு பெரியவர், அவர் பயங்கரமானவர். நம்பும் போது இயேசுவை முழுமையா நம்ப. ஆமென். உங்களை தெய்வன் சபிக்கவோ, சாபத்தில் இருக்கவோ, சாபமுள்ளவர்களாய் இருக்கவோ அவர் அனுமதிக்கவே இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை கட்டளையிட்டு அவர் நாமத்தில் உங்கள் வீட்டை விட்டு அதை விரட்ட வேண்டும். அது உங்கள் கரத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் கஷ்டத்தில் இருப்பது, தரித்திரத்தில் இருப்பது அது தெய்வம் செய்ய குற்றம் அல்ல. அது நீங்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யார், நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை. மரணமும் ஜீவனும் நாவின் முனையில் இருக்கிறது. ஜீவனை பேசாத நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் 2 ரூபாய் தான் என் வாழ்க்கையில விசுவாசத்தை கட்டி எழுப்பினது. இதுதான் என் மெசேஜுடைய டாபிக். 2 ரூபாய் தான் என் வாழ்க்கையுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினது. குடும்பத்தாரே கேளுங்கள். ஆமென். குடும்பத்தாரே கேளுங்கள். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில 97ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. அப்படி எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. எப்பொழுதும் போல ஒரு 3-4 சகோதரிகள் கிராம ஊழியங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது. அது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆனால் அவர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போவார்கள். ஊழியங்கள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு நேராய் சபைக்கு வந்து, பாஸ்டர் இந்த பேரை நாங்கள் சந்தித்தோம், இப்படி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லினோம், இப்படி ஜெபித்தோம் என்ற பல சாட்சிகளை அவர்களை நன்றை சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு செல்வார்கள். இது எப்போதும் இப்படி நடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அவர்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது பாஸ்டர்மா கிட்ட நான் சொன்னேன், அவங்க மத்தியானம் திரும்பி வருவாங்க, ரொம்ப களைச்சு வருவாங்க, ஒரு சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி சாப்பாடு செய்யும்படி சொன்னேன். உடனே பாஸ்டர்மா சரி என்று சொல்லி அவங்க சாப்பாடு செய்வதற்கு தயாரான. அந்த நாட்கள்ல இந்த ரேஷன் கடையில தான் அரிசி வாங்குவோம். ரேஷன் அரிசி தான். அப்போ ரேஷன் அரிசி எப்படி இருக்கும் பார்த்தா, அதுல நிறைய கல்லு, நெல்லு, அந்த நெல் உமிகள், புழு, இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியம் அந்த ரேஷன் அரிசியில இருக்கும். அந்த அரிசியை எடுத்து சாப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 முறை 7 முறை அந்த அரிசியை வந்து ஒழுக்கி எடுப்பார்கள். அது அந்த பாத்திரத்தில் வச்சு அப்படியே கையில் ஒழுக்கும் போது கல் கிடைக்கும், அந்த குப்பைகள், அந்த புழுக்கள் எல்லாம் அதுலேருந்து எடுத்து 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 சுத்தமாக்கி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. பிறகு அந்த 6-7 முறை அந்த தண்ணி மாற்றுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், முதல் முறை தண்ணி ஊற்றினதுமே அந்த தண்ணியே ஒரு மாதிரி அப்படியே அந்த மாவு கரைச்ச கலர் மாதிரி, பால் கலர் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு மாதிரி அப்படியே மங்கலாயிடும். அதை தண்ணி மாற்ற மாற்ற அந்த அரிசியை கழுக கழுக தான் அந்த தண்ணி கிளியரா மாறும். அப்பதான் அரிசியை நல்லா பார்க்க முடியும், அந்த தண்ணி தெளிவாகும். அதற்கு ஒரு 6-7 முறை அந்த தண்ணீரை மாற்றி மாற்றி கொண்டு கழுகி எடுப்பார்கள். இப்படியெல்லாம் அந்த அரிசியை கழுகி ஒழுக்கி அதை அவர்கள் சாப்பாடு அடுப்புல பாத்திரத்தில் வைத்து சாப்பாடு செய்யும்படி அதை ஆயத்தம் பண்ணினாங்க. சாப்பாடு வெந்து ஆகிக்கொண்டே இருக்கிறது. பாசமா என்கிட்ட வந்து சொல்றாங்க, எல்லாம் இருக்கு, பருப்பு எல்லாம் இருக்கு, எண்ணெய் எல்லாமே இருக்கு, தக்காளி வாங்கினா ஒரு சாம்பார் பண்ணிடுவேன், அந்த சாம்பாரை பண்ணிட்டா சாம்பார் சாப்பாடு கொடுத்துடலாம், 2 ரூபா இருந்தா தாங்க தக்காளி வாங்கறதுக்கு என்று கேட்டாங்க.
நான் சொன்னேன் சரி என்று சொல்லி 2 ரூபாய் போய் தேடுறோம். என் பாக்கெட்ல இல்லை, பர்ஸில் இல்லை, எதுலேயுமே இல்லை. அந்த நாட்களில் எல்லாம் எப்பவுமே இந்த சமையல் அறையில் இருக்கிற பழைய சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும், அந்த கடுகு டப்பால எல்லாம் 50 காசு, 2 ரூபாய், 1 ரூபாய் இதெல்லாம் காசு அதில் போட்டு வைப்பார்கள். இவங்க எல்லா இடத்தையும் போய் தேடுறாங்க, அந்த கடி டப்பா எல்லாத்துலையும் தேடி. அவங்களுக்கும் கிச்சன்ல எங்கேயுமே 2 ரூபாய் பிடி கிடைக்கவில்லை. என்னென்று வந்து கேட்கிறார்கள், நானும் தேடுகிறேன், எனக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களெல்லாம் அவ்வளோ கஷ்டமான நிலைமை. சபையில் வந்து ஒரு காணிக்கை போட்டா கூட 20 காசு, 10 காசு இப்படி தான், 4னா 20 காசு இப்படியெல்லாம் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒரு 5 ரூபாய்க்கு மேல காணிக்க வருவது பெரிய கடினமான சூழ்நிலை. எத்தனோ முறை என் தகப்பனார் இந்த காராமணி கீரை அது விதைச்சு அப்படியே கொடி மாறி வரும், அதெல்லாம் இங்க போட்டிருப்பாரு. அப்புறம் அந்த புளிச்சி கீரை விதை அதை போட்டு அது இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. வேற எந்த கீரையும் வராது, அரைக்கீரையும் வராது, சிரிக்கிற பாரு அந்த சிரிக்கீரையும் வராது, முறைக்கிற பாரு அந்த முளைக்கீரையும் வராது. ஒரே புளிக்கீரை தான் மட்டும்தான் இந்த மண்ணில் வரும். அவ்வளவு மோசமான இந்த நிலம் இவ்வளவு ஆசீர்வாதமா மாறி இருக்கு. அந்த காராமணி கீரையில வந்து காராமணி எல்லாம் பறிச்சு அதெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்ருவோம். திரும்ப அடுத்ததுக்கு சாப்பாடுக்கு வேணுமென்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காராமணி இருக்காது. எங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, அந்த காராமணி கொடியில் இருக்கிற அந்த இலையெல்லாம் கிளி வந்து இதை வெட்டி போட்டு பொரியல் செய்யுமானார். அந்த இலையை வெட்டி போட்டு பொரியல் செய்து சாப்பிடுவோம். அதுவும் தீர்ந்து போகும். பயங்கரமான கஷ்ட நேரங்கள். ஊழியத்தை செய்யறதா விட்டுறலாம் என்றெல்லாம் ஒரு வேதனை, ஒரு போராட்டம், வறுமை வறுமை வறுமை. எந்த விதத்திலுமே ஒரு முன்னேற்ற ஆசீர்வாதங்கள் காணப்படவே இல்லை. ஒடுங்கி போக ஆரம்பித்தோம், நொந்து போக ஆரம்பித்தோம். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டா எழுமின்று இயேசு நல்லவர் என்று பிரசங்கிப்போம். ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரலும் பயங்கர பாடுகள், பயங்கர கஷ்டங்கள். அதிலும் பெரிதான காரியம் என்னன்னா, பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா அந்த சின்ன பசங்கள்லாம் டிஃபன் பாக்ஸு குண்டாலாம் எடுத்துட்டு வந்திருப்பான், பாத்திரம் எடுத்துட்டு வந்திருப்பான். என்னடா பாஸ்டர் பசிக்குதுன்னு சொல்லுவான். இப்போ தானே ரொம்ப பயங்கரமா பிரசங்கம் பண்ணேன், எங்களுக்கு சாப்பாடு கொடு என்று. எங்களுக்கு ஏதோ செய்து வச்சதெல்லாம் அந்த பிள்ளைகள் கொடுப்போம். ஏன்னா இயேசுசாமி ஒருவேளை நான் ஏழையா இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தாயா, நான் பசியாய் வந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தாயா என்ற மாதிரியான காரியம் ரூபம் மாறி அவராய் இருந்துடக்கூடாது என்று சொல்லி எங்கள் வயிற்றை சுருக்கி கொண்டு எங்கள் சாப்பாடை நாங்கள் குறைத்து கொண்டு எங்கள் ஆகாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவோம். மனதில் ஒரு சந்தோஷம். ஆனால் இப்படியே போய்கொண்டிருந்தது. பயங்கரமான அந்த நெருக்கமான நாட்கள். இந்த ஊழியத்துக்கு போனவர்கள் வரும்போது சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று மனசில் ஆசை. மனைவிட்ட சொன்ன செய்யுங்க, அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு 2 ரூபா கொடுங்க, தக்காளி வாங்கி சாம்பாரை செய்யறேன்னு சொன்னாங்க. வீடு ஃபுல்லா தேடினோம், காசு இல்லை, கண்கள் கலங்கினது, அழ ஆரம்பித்தோம். துக்கம் மனசை உடைக்க ஆரம்பிச்சது. ஆண்டவரே ஒரு 2 ரூபாய் இல்லையேன்னு யார்கிட்ட போய் கேட்போம்? என் மனைவி சொன்னாங்க, என்ன பண்றது? நான் சொன்னேன், சாப்பாடு செய்யுமா, நீ சாப்பாடு செய், பார்த்துக்கலாம் அப்படி என்று சொன்னேன். மனதுக்குள்ளே வேதனை. ஊழியம் முடிச்சு களைப்பா வர அந்த சகோதரிங்க ஒரு 3 பேர் எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்களை எப்படிப்பா பட்டினி அனுப்புவேன் சொல்லி வருத்தம், வேதனை. என் உள்ள ஆண்டரோடு போராடுது. சாப்பாடு வேக வேண்டிய நேரம் வந்துச்சு. பாஸ்டமா போயிட்டு சாப்பாடு வெந்துச்சான்னு கரண்டி போட்டு சாப்பாடு பதம் பார்க்கலான்னு அப்படி எடுத்து அழுத்தி பார்ப்பாங்க வெந்துச்சான்னு. அப்போது அடி கரண்டி போடும்போது உள்ளுக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் இருப்பது போல அவங்க உணர்ந்தாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் உள்ள இருப்பது போல அவங்க உணர்ந்து சொன்னாங்க, என்ன தெரியல, அதுக்குள்ள ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, என்ன ஆச்சு தெரியல, என்ன தெரியல. உடனே அவங்க வேகமா சாப்பாடை வெந்து வடித்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சாப்பாடை கொட்டி அப்படியே கலரி பார்க்கறாங்க. என்னடா இது உள்ள என்ன சத்தம் என்னன்னு கலரி பார்க்கும்போது எங்கள் கண்கள் ஆச்சரித்து போனது. நாங்கள் பிரமித்து போனோம். ஆண்டவர் இவ்வளவு மகிமையானவரா, அவர் இவ்வளவு நேசிக்கிறவரா, அவருக்கு எல்லாம் ஆகுமா, அவரால் செய்ய முடியாத காரியம் என்பது ஒன்றும் இல்லையே, அவர் இவ்வளவு மகிமையான தேவரா என்று சொல்லி துதிக்க முடியாத அளவு நாங்கள் ஆச்சரித்து போனோம். காரணம் என்னென்றால் அந்த வெந்து கொண்டிருந்த சாப்பாட்டு பாத்திரத்தில் புது 2 ரூபாய் காய் அதற்குள் இருந்த. ஆண்டவரே இது எப்படி ஆயிற்று, இது எப்படி வந்தது? நான் என் மனைவி கேட்கிறேன்,
அம்மா நீ சாப்பாடு அரிசியெல்லாம் கழுகுனே, அப்போ உன் கையில மாட்டலையா? சின்ன கல்ல கூட நான் விட மாட்டேன், சின்ன புழு கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் எடுப்பேன். என் கையில அது மாட்டும் இல்லை, அந்த காசு இதுக்குள்ள இல்லவே இல்லை. நான் பண்ணும்போது என் கையில ஒழுக்கும் போது 6 முறை நான் சாப்பாடு அரிசியை ஒழிக்கின போது என் கையில் பிடிபடாத பணம் இது தப்பவே முடியாது. இது நிச்சயமாகவே இது கர்த்தரே செய்தார், இது கர்த்தரே செய்தார். தனித்து போய் நின்ற 2 நிமிடம் சிலுத்து போனேன், மெய் சிலுத்து போனேன், மௌனமாய் அப்படியே நின்றேன். ஒரு மெல்லிய சத்தம் என் காதுகளில் கேட்டது, மகனே, எலியாவை குறித்து நீ வாசித்தது உண்டா? பேதுருடைய சம்பவத்தை நீ வாசித்தது உண்டா? இவைகளெல்லாம் ஒரு எழுத்து மாத்திரம் அல்ல மகனே, இதெல்லாம் செய்த நான் இன்றும் மாறாதவராய் இருக்கிறேன். இதை உனக்கும் செய்வேன், உன் தலைமுறைகள் உன் ஊழியங்களில் இன்னும் தொடர்ந்து செய்வேன். எலியாவுக்கு என்ன செய்தார்? அவன் பசியில் வாடும் போது கர்த்தர் சொன்னார், கேரி நாற்றண்டை ஒளிந்திரு என்று சொன்னார். ஒளிந்திருந்தான். காகம் இறைச்சியையும் அப்பத்தையும் கொத்தி கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு கொடுத்து போஷித்தது. காகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒன்று கிடைத்தால் எடுத்துக்கொண்டு ஓடுமே தவிர அதுக்கு எடுத்துக்கொண்டு போக தான் தெரியும், கொடுக்க தெரியாது. ஆனால் எந்த பிராணி, எந்த பறவை காகம் கொடுக்காதோ அதை கொண்டு கொடுக்க செய்த போது எலியா ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல, நானும் ஆச்சரியப்பட்டு போறேன். சீமோனை பார்த்து சொன்னார், தூண்டல் போடு, ஒரு மீன் கிடைக்கும், அதன் வாயில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை கொண்டு வரிபணத்தை கட்டிவிடு, உனக்கும் எனக்கும் கட்டும் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அந்த மீனின் வாயில் வெள்ளிப்பணம் இருக்கிறது, அதால் உயிர் வாழ முடியுமா? ஒரு மீனின் வாயில் வெள்ளிப்பணம் இருக்கிறது, அது ஒரு தூண்டலில் இருக்கிற ஒரு மாம்சத்தை புசிக்காது எண்ணுமா? அது வேதனையை தவித்துக் கொண்டு எங்கேயோ ஓடும். ஆனால் அது ஏன் அந்த தூண்டலுக்கு நேராய் வந்தது? அது ஏற்கனவே வாய்க்கோள் வெள்ளிப்பணம் பிரச்சனையா இருக்கிறது, அதற்கு ஒரு மாம்சத்தை புசித்து வயிற்றை நிரப்ப தோன்றவே தோன்றாது. சிந்திக்க முடியாத சம்பவம். ஆனால் தேவன் ஒன்றை கட்டளையிட்டால் உங்களுக்கும் எனக்கும் சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை, கிரகிக்க முடியாத காரியங்களை தான் அவர் செய்வார். அந்த மீன் அந்த தூண்டலில் மாட்டினது. அதை எடுத்த வாயிலிருந்து அந்த தூண்டலை எடுத்து அது வாயிலே பார்த்தான், வெள்ளிப்பணம் இருந்தது. அந்த 2 ரூபாய் காயினை நாங்க பார்த்த போது ஊழியத்தை செய்யும்படியான விசுவாசத்தை எனக்குள் அந்த 2 ரூபாய் பணம் என் விசுவாசத்தை தட்டி எழுப்ப செய்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் கஷ்ட நிலையில் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் கடனை மாற்றுவார், உங்கள் வியாதியை மாற்றுவார், உங்களுடைய போராட்டத்தை மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், உங்கள் பயத்தை மாற்றுவார், உங்கள் தேவை அவர் சந்திப்பார். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நம்பினவர், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பாருங்கள், 31 ஆண்டுகள் விசுவாசத்தை அங்கே தான் நான் கற்றுக்கொண்டேன். எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருந்தாலும் அழைத்த தெய்வம் ஒரு நாளும் அவர் வழி எனக்கு அடைத்ததே இல்லை. அவர் இதுவரை என்னை கைவிடவே இல்லை, இதுவரை வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆகையால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்துக்குள்ள உண்மையாய் கற்று வளர்ந்தவன் நான், கர்த்தருடைய ஆவின் வல்லமையில உண்மையாய் தரித்து நிற்கிறவன் நான், கிறிஸ்துவை மட்டுமே நம்பி வாழ்கிறவன் நான். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறனோ, யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணும், அன்றைக்கே அப்பா வாக்கு பண்ணினா, நீ எதற்கு ஜெபித்தாலும் அதற்கு நான் பதில் கொடுப்பேன். நீ யாருக்கு ஜெபித்தால் அவர்களுக்கு விடுதலை சமாதானத்தை கொடுப்பேன். எந்த நிலைமையின் கீழ்தரத்திலிருந்து வந்தாலும் அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது அவளை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். இப்போது பயமே இல்லை. காரணம், அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறிற்று. எல்லா வார்த்தையும் நிறைவேறிற்று. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. எல்லாமே நிறைவேறிற்று. எல்லாமே நிறைவேறிற்று. எல்லாமே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா.
நம்முடைய தெய்வம் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், என்னோடு வந்து பேசுகிற வார்த்தை, எனக்கு அவர் தருகிற வார்த்தை, எனக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், எனக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் காரியங்கள் எல்லாமே எனக்கு நல் வார்த்தைகள் தான். ஒரு வார்த்தையும் என்னை முடிக்கல்ல, என்னை தோல்விக்குள் தள்ளுவதில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் என் ஏமாற்றத்தையும், என் தோல்விகளையும், என் பயங்களையும், என் சோர்வுகளையும், என் பலவீனங்களையும், என் வேதனைகளையும் புறமே தள்ளி என்னை மறுவாழ்வை கொண்டு வரும்படியாக தான் அவர் பேசுகிறார். அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் என்னை உயிர்ப்பிக்கிறது. அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் என் லட்சிய கனவை நிறைவேற்றுகிறது. அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் என் தூர தொலைவின் தரிசனத்தை நிறைவேற்றி கொடுக்கிறது. அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் என் இருதயத்துடைய விருப்பத்தை கையை தட்டி நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை யோர்தானை பிளக்கிறது. அவருடைய வார்த்தை செங்கடலை பிளக்கிறது. அவர் வார்த்தை எரிகோவை உடைக்கிறது. அவர் வார்த்தை கேதுருக்களை முறிக்கிறது. அவர் வார்த்தை வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லது. உன்னை யார் அழிக்கிறாங்களோ, உன் சுக வாழ்வை கெடுக்கிறாங்களோ, உன்னை புறக்கணிக்கிறாங்களோ, உன்னை மேற்கொள்ளுகிறாங்களோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர்களை காட்டிலும் கர்த்தர் உனக்குள் நல்ல எதிர்காலத்தை வைக்கிறார். நீ அவர்கள் எல்லாவரை காட்டிலும் மேலான நிலைமைக்கு வரப்போகிற. யோசேப்புக்கு விரோதமா எழும்பினவர்கள் எல்லாம் யோசேப்புக்கு மேலா நிக்கிறது போலதான் இருந்தது. ஆனா நாள் ஒண்ணு வந்தது, எல்லாவரை காட்டிலும் கர்த்தர் யோசேப்பை மேலே வைத்தார். எல்லாரும் உயர்ந்தவர்கள் எல்லாம் தாழ்ந்து போனார்கள். தாழ்ந்த இவனை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் கொண்டு போகிற பாதை உனக்கு நல்லது. கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை நல்லது. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற திட்டமானது பெரியது. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம அப்படியே எல்லாமே என கைவிட்டு போயிற்று என்று பேசாதீர்கள். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. முற்றிலும் மாறுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லிய நல்வார்த்தைகளை தவறி போகவில்லை. அதில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. இந்த மே மாதத்தை கர்த்தர் இந்த 2025 மறுபடி உன் விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். நீங்கள் வாழ போகிறீர்கள். நீங்கள் வெற்றி சிறக்க போகிறீர்கள். உங்கள் எதிரிகள் இனி உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. உங்கள் சத்துருக்கள் இனி உங்களை ஜெயம் கொள்ள போவது இல்லை. இனி உங்கள் வாழ்க்கையின் காரியத்தின் நன்மைகள் அடைக்கப்படுவதில்லை. யார் உன்னை புறக்கணித்தானோ அவர்கள் உன் தயவை தேட போகிறார்கள். யார் உன்னை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் நீதான் என்னை இன்றைக்கு என்று சொல்லி, நீ இருப்பதுதான் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி உங்களை அவர்கள் நேசித்து உங்களை கனம் பண்ணி உங்களை நினைக்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு துர்ச்செய்திகள் உங்கள் காதுகளில் இனி விழாது. உங்கள் துர்ச்செய்திகள் இனி கேட்பது இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கை உடைவது இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கை சிதைவது இல்லை. உன் வாழ்க்கையில் போராட்டத்தை கொண்டு வந்த சத்துருவுக்கு இதோ கடு வைக்கப்பட்டாயிற்று. அவன் நேரம் முடிந்தாயிற்று. அவன் நேரம் முடிந்தாயிற்று. உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் விளையாடி விட்டான். உன் வாழ்க்கை எப்படியோ திசை மாற பண்ணினான், சிதற அடித்தான், உடைத்தான், நொறுக்கினான். இன்றைக்கு தாங்க முடியாத பலவீனத்தோடு கூட மன வேதனையோடு அமர்ந்திருக்கிற இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் வெற்றி ஆரம்பிக்கிறது. இதோ உன் சுக வாழ்வு ஆரம்பிக்கிறது. இதோ உன் மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது. உன் வீட்டுக்குள் ஒரு மகிமை இறங்குகிறது. உன் குடும்பத்துக்குள் ஒரு மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் தலைவனாய் மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் எஜமானாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்த போகிறார். உங்கள் பதவிகள் உயர போகிறது. உங்கள் சம்பாத்தியம் உயர போகிறது. உங்கள் நிலைமை உயர போகிறது. உங்கள் சிறுமை மாற போகிறது. ஹல்லேலூயா. நான் பேசுகிற இயேசு எனக்கு ஏராள அற்புதங்களை செய்தவர். நான் பேசுகிற இயேசு என்னை அவர் அழைத்த நாளிலிருந்து இதுவரை கைவிடவில்லை. அந்த தைரியத்தில் நான் பேசுகிறேன். அவரை நம்பி வந்த நீ என்னிலும் மேலான நன்மையை காணப்போகிறாய். இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போக விடல. அவர் ஒன்னு பேசினார்னா அது பேசினதுதான். அவர் ஒன்னு சொன்னார்னா அது சொன்னதுதான். வார்த்தையா பிடி. நீ அநேக பாரத்தை சுமந்து எல்லாத்தையும் உன் மேல சுமத்துறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே உன் சுமையை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு நான் ஆதரவா இருக்கிறேன். உனக்கு நான் சகாயமா இருக்கிறேன். உன் அலைச்சலை நான் கண்டேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் புலம்பலை நான் கண்டேன். இதோ நான் உன்னுடைய வேதனையில் பங்காளராய் மாறுகிறேன்.
பாருங்க, சந்தோஷத்துல எல்லாரும் பங்காளரா மாறுவான், ஆனா வேதனையில எவனும் பங்காளரா மாற மாட்டான். சந்தோஷத்துல பங்களிக்க வருவான், ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்முடைய வேதனையில நம்முடைய பங்காளரா மாறாரு. வேதனையில நம்மோடு கூட கூட்டு சேருகிறார், நம்மோடு உறவு கொள்ளுகிறார், நம்மை விட்டு விலகாம இருக்கிறார், பிரியாம இருக்கிறார். எதெல்லாம் நீ சுமக்கிறியோ அதெல்லாம் அவர் தாம் மேல சுமந்துகிறாரு. சுமந்து நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உனக்கு நன்மை நடக்கும், நீ தளர்ந்து போகாத, இந்த வெயிட்டை வச்சு உன்னால போக முடியல, அதை நான் தூக்கிக்கிறேன், நீ ஃப்ரீயா நட என்று சொல்லி உன் பாரத்தை லகுவா மாற்றுறாரு. புரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஒரு ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்கும் போது நீ விசுவாசிக்க ஆரம்பிப்பேனா, உனக்குள்ள அவர் எழுத ஆரம்பிக்கிறார். என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாம போவதில்லை. அவர் சொல்ற எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல வார்த்தை. சொல்லுங்க, நல்ல வார்த்தை. ஆமென். ஒரு குஷ்டரோகி, மத்திய 8ஆம் அதிகாரத்துல வரும் ஒரு குஷ்டரோகி. எல்லாரும் இயேசுவோடு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவன் ஒருவன் மட்டும் ஜனத்தாரோட சேர முடியாது. ஏன்னா ஒரு குஷ்டரோகி, அவனை கண்டாலே கல் எறிவாங்க. அவன் ஒளிஞ்சு மறைஞ்சு நிற்கிறான். இயேசு தூரத்துல போகும்போது இவனுடைய எண்ணம் என்னன்னா, அதோ போறாருல, அவர்கிட்ட தான் என் விடுதலை இருக்கு, அவர்கிட்ட தான் என்னுடைய கண்ணீருக்கு பதில் இருக்கு, அவர்கிட்ட தான் என்னுடைய அவமானத்துக்கு விடுதலை இருக்கு, அவர்கிட்ட தான் என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து தூக்கி அடுத்த நிலைமையில ஜனங்களோடு வாழ வைக்கக்கூடிய பவர் சக்தி இருக்கிறது. அவரை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர் தூரத்துல போகும்போதே இவன் சொல்லுகிறான், இயேசுவே என்று கூப்பிடுறான். உடனே அவனை பார்த்துட்டு கிட்ட போறாரு. எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ போகாத, அவன் ஒரு குஷ்டரோகி, போகாத. இயேசு அந்த குஷ்டரோகி கூட போகும்போது, கிட்ட போகும்போது, அவரே போறாரு, நம்ம போறதுக்குன்னா போலாம் சொல்லி ஒருத்தனும் அவரோடு வரவில்லை. ஏனென்றால் அது பயங்கரமான தீட்டான வியாதி. அவங்க மேல இருந்து அந்த அவங்க மேல படுற காற்று நம்ம மேல பட்டாலே அது அப்படியே ஒரு வைரஸ் போல தாக்கி நம்ம அந்த வியாதி பிடிச்சு விடுன்ற ஒரு பயம். இயேசு பாக்குறாரு, எவ்வளவு பேர் என் கூட இருந்தீங்க. ஒருவன் அழுதுட்டு காயப்பட்டு இருக்கிறான், புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறான். அவன் கிட்ட அவர் போகும்போது யாருமே வரல. இயேசு புரிஞ்சிட்டாரு, நேரா அவன்கிட்ட போறாரு. அவன் சொல்றான், அந்த குஷ்டரோகி அவரை பார்த்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று சொன்னான். அவனுக்கு தெரியும், இயேசு கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது நல்ல வார்த்தையா இருக்கும். இயேசு கிட்ட இருந்து வந்த ஒரு வார்த்தை கீழே விழாது. அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொன்னா சொன்னதுதான். இங்க நிறைய பேர் கவனிக்காம உட்கார்றீங்க, புரியல உங்களுக்கு, ஏத்திக்க, புரிஞ்சுங்க, வாங்கிக்கங்க உள்ள. அவர் சொன்னா சொன்னதுதான். உன் குடும்பத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையை தான் பேசிக்கிட்டு இருக்கிற. அவர் சொன்னா சொன்னதுதான். அவர் வார்த்தை எது என்னை நோக்கி வருகிறது என்பதை அவன் அறிந்ததினால அவரை அவன் கூப்பிட்டான். சொல்றான், உங்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னான். அடுத்த ரெண்டே பதில் தான் அவர் வாயில அவன் எதிர்பார்த்தான். ஒண்ணு, இது சுகமாவாதுப்பா, மன்னிச்சுட்டு, இது ரொம்ப அழிக்கிற வியாதி, என்ன பண்றது, வேற எதுனா தான் நான் செய்வேன், இது முடியாது என்னால. ஒன்று. ரெண்டாவது, இது சுகமாகும். ஒண்ணு ஆகும், இல்ல ஆகாது. ரெண்டு வார்த்தை சாய்ஸ் அவர் கையில கொடுத்துட்டான். உங்களுக்கு சித்தமான என்ன குணமாக்குங்க, இல்ல நான் இப்படியே கடக்கிறேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே நம்ம வாழ்க்கையை மாற்ற, நம்ம நிலைமையை மாற்ற, நம்முடைய நிலைமையை மாற்ற. தூரமாய் தள்ளப்பட்டு, எல்லாராலும் இழிவாக எண்ணப்பட்டு, அவமானமாக்கப்பட்டு, எல்லாரும் போகிற வரவர்கள இவன் இவள் இப்படி இப்படி என்று சொல்லி உன்னை மட்டுப்படுத்தின நிலைமையை மாற்றும்படிதான் ஐஸ்வர்யத்தின் தேவன் உனக்காக தரித்திரரானார். மகிமையின் ராஜா உனக்காக மகிமை இழந்து வந்தார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு உங்கள் குடும்ப நிலைமை மாறும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். புரிஞ்சதுனா தலைக்கு மேல கையை தட்டி அவன் சொல்றான், உங்களுக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். அப்படி என்றால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே சுகம் கிடைக்கும் இவரால என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக இருந்ததினால தான் அவரோடு அவன் பேசுகிறான். இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை, விடுதலையை, மாற்றத்தை, குடும்ப நிலைமை மாற்றம், சம்பாத்தியத்தில் மாற்றம், பதவியில் உயர்வு, எல்லாம் நெருக்கத்தின் மாற்றம், நிச்சயமாக அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாமே நன்மையாய் மாறுகிறது. ஹalleluya. அப்போது ஆகும் என்று சொன்னான். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு
அவங்கிட்ட வார்த்தையில பேசினா, ஓ பாத்தியா, ஆண்டவர் தூரத்திலே நின்று பேசி தூரத்திலே இருந்துட்டு போயிட்டாரு, அவரு மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற லெவல் அவன் யோசிச்சிட கூடாது என்று சொல்லிதான் குஷ்டரோகியா இருந்தாலும் இவர் ஒரு யூதரா இருந்தாலும் அவர் தமது கரத்தை நீட்டி யாரெல்லாம் தீட்டு, யாரெல்லாம் இது மோசமான வியாதி என்று இதை நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது ஒதுங்கி நின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்க நிற்கும் போது அவன் அருகாம போனது மட்டுமல்ல, என் ஏசப்பாவுடைய மனசு அவனை தொடும் அவர் கரம் நீட்டினார் என்றால் இவர்தான் உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்க வந்த உண்மையான மெசியா. இன்றைக்கு அந்த இயேசு சிறையிருப்பை மாற்றுவார். அவன் உள்ளத்தில் பிறந்ததில் இருந்த துக்கம் இயேசு அவனை தொட்ட ஒரு மாத்திரத்தில் அவன் கண்களில் தார தாரையாய் தண்ணீர் பாய்ந்தது, அவன் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்தது. என்னை பெற்ற குடும்பம் கூட தூர நிற்கும் போது, இவர் ஒரு யூதராய் இருக்கும் போது, இவர் ஒரு மேசியாவாய் இருக்கும் போது, இவர் ஒரு ராஜாதி ராஜாவாய் இருக்கும் போது, திரள் ஜனங்களுக்கு ரசிகராக, திரள் ஜனங்களுக்கு கவரக்கூடியவராக, மதிப்பு பெற்றவராய், பிரஸ்தாப பெற்றவராய் இருந்த போதும் என்னை தொட்டால் அவர்களெல்லாம் இவரை விட்டு ஓடி விடுவார்கள் என்று கூட ஒரு நிமிடம் நினைக்காமல் தொட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய விடுதலை இந்த இயேசுக்குள்ளதான் இருக்கு. அவனுடைய வாழ்க்கையின் மாற்றம் இந்த இயேசுக்குள்ளதான் இருக்கு. இந்த இயேசு அதுக்கு தான் வந்தாரு. நீயும் நானும் சிந்திக்கிற மாதிரி இல்ல, அவ சிந்தை நம் சிந்தைக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. அதண்டு போனான். இயேசு தம் கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவன் எதிர்பார்த்த வார்த்தையை பிறகுதான் பேசுறாரு. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். என்னையே அப்பா தூரத்திலே சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி போயிருப்பார் என்றால் அன்பை பூரணமாய் வெளிப்படுத்தி இருக்க முடியாது. காயப்பட்டவனோடு, நோயாளியோடு, சாப்பாடுக்கு வழி இல்லாதவன், வஸ்திரம் இல்லாதவன், ஏழை, கைவிடப்பட்டவர், எல்லா நிலைமையிலும் அவர் ஜனங்களோடு கூட ஜனமாய் இருந்து அதை ருசித்தவர் தானையா. இந்த அன்பை அவங்க ஏக்கத்தையும் புரிந்தவர் தானையா. அந்த இயேசு அதையெல்லாம் தன் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பல்லாயிரம் ஜனங்களை அவர் கண்டபோது அவர் புரிந்த ஒரே நோக்கம், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நான் வந்தேன், இதோ செய்து கொண்டே இருக்கிறேன். கல்வாரிக்கு போவதற்கு நான் அஞ்சுவது இல்லை, சாட்டை அடிகளுக்கு நான் அஞ்சுவது இல்லை, ஆணிகள் கடாவ படுவதற்கு நான் அஞ்சுவது இல்லை, என்னை காயப்படுத்தினால் அஞ்சுவதில்லை. என் ஜனத்தினுடைய இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய மீட்புக்காக நான் இதோ இந்த ரத்தத்தை சிந்துகிறேன். இன்றைக்கு கண்ட ஜனங்களை நான் தொட்டேன், சுகமாக்கினேன், விடுதலை கொடுத்தேன். ஆனால் இனியும் என் சந்ததிகள் வருகிறது, அவர்கள் எனக்காக எழுப்பி நிற்கும்படி அவர்களுக்காக நான் முழுவதையும் இன்றைக்கே அதுக்கு பதில் கொடுத்து விடுகிறேன், அதற்குரிய பரிகாரம் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி உங்களை என்னை மீட்க அவர் தன் ஜீவனையே கொடுத்தாரு. பிசாசுக்கு தெரியாது அவர் 3வது நாள் உயிர் தெழுவாருன்னு. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமானா இயேசுவை அப்படியே விட்டுருக்க மாட்டானுங்க. ஆனா இயேசு செத்துட்டதும் அதுக்கப்புறம் அவர் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சான். ஆனா 3வது நாள் எழுந்து பாருன்னு பிசாசுக்கு தெரியாது. 3ஆம் நாள் கல்லறை உடைக்கப்பட்டு பிளக்கு கல்கள் புரட்டி தள்ளப்பட்டு அவர் எழும்பி நின்ற போதுதான் சத்ருவானவன் தோற்றவனாய் தலை குனிந்தான். அவனுக்கு தெரிந்திற்று இதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது, இயேசுதான் ராஜா, அவர் ஜெயித்து விட்டார். அவருக்கு இன்றைக்கு வல்லமைகள், மகிமை, கணம், ஜனங்கள் ஏராளமாய் இந்த பூமியில் இருந்து அவரை ஓயாமல் துதிப்பார்கள். அந்த துதிகள் நம் காதுகளில் விழும்போது நாம் எரிய ஆரம்பிப்போம். அந்த துதிகள், அந்த ஜனங்கள் துதித்து அவர் செய்த உபகாரங்களுக்கு இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லும் போது அவர்களை நாம் பிடிக்கவோ நெருங்கவோ முடியாது. காரணம், அவரை நல்லவர் என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் அவர் வல்லமை பொழிகிறவராயிருக்கிறார். தலைக்கு மேல கைகளை தட்டி உங்கள் இயேசு பெரியவர், அவர் பயங்கரமானவர். நம்பும் போது இயேசுவை முழுமையா நம்பு. ஆமென். அப்ப அவங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவரா இருப்பார். என்னாகமம் 23:7-9 உள்ள வசனங்களை பார்க்கலாம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என கிழக்கு மலையிலுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். இங்கே பார்க்கும்போது பாலாக் ராஜா
பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், நீர் வந்து இஸ்ரவேலரை வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறான். பாலாக் அவனுடைய திட்டம் தேவனுடைய குடும்பமாகிய வீடாகிய இஸ்ரவேலின் ஜனங்கள் சாபமாய் போனோம். தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி அவன் வந்து நிற்கிறான். ஆனால் ராஜாவாகிய பாலாக்கு இந்த இஸ்ரவேலர் கஷ்டப்படணும், கடங்காரனா ஆகணும், வியாதி உள்ளவனா ஆகணும், அவன் எல்லாம் நிம்மதி இழக்கணும், அவன் ஒரே பாரமா உள்ளவனா மாறிடணும், இவங்களை நீ வந்து சபிக்கணும், இவங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, ஏன்னா நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சொன்னா அது அப்படியே நடக்கும், நீ சொல்லுன்றான். நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சொன்ன அப்படியே நடக்கும், அதை சொல்லுன்றான். ஆனா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லாததை, தெய்வம் சொல்லாததை சொல்ல முடியாது, தெய்வம் உணர்த்தாததை பேச முடியாது. பாலாக்கு என்ன நினைச்சு விட்டான், இவன் காணிக்கைகளும் பணங்களையும் கொடுத்தால் நமக்கு ஏற்ற போல் ஏதோ கதை அடைச்சிட்டு போயிடுவான், இந்த ஜனங்களை பயந்துருவாங்க, பிறகு இவங்களை ஆளுகை செய்யலான்னு நினைச்சான். அப்போது அவன் தன் வாக்கியங்களை எடுத்து, மோவாவின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலிருந்து அராமிலே அழைத்து வந்து நீ வந்து யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். பிலேயாம் பதில் சொல்லுகிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இன்றைக்கு நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும், உங்களை தேவன் சபிக்கவோ சாபத்தில் இருக்கவோ சாபமுள்ளவர்களாய் இருப்பவோ அவர் அனுமதிக்கவே இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை கட்டளையிட்டு அவர் நாமத்தில் உங்கள் வீட்டை விட்டு அதை விரட்ட வேண்டும். அது உங்கள் கரத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் கஷ்டத்தில் இருப்பது, தரித்திரத்தில் இருப்பது அது தெய்வம் செய்கிற குற்றம் அல்ல, அது நீங்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை. மரணமும் ஜீவனும் நாவின் முனையில இருக்கிறது. ஜீவனை பேச ஆரம்பிங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? இந்த ஜனங்களை கர்த்தர் சபிக்க விரும்பல, நான் எப்படி சபிப்பேன்? இந்த ஜனங்களை கர்த்தர் வெறுக்கவில்லை, நான் எப்படி வெறுப்பேன்? உன்னை பாக்குறவங்க, உன் குடும்பம், சொந்தம், பந்தம்லாம் உன்னை பயங்கரமா பேசி உன்னை வாழ மாட்டேன், நாசமா போயிட, மோசமா போயிட, என்னன்னோ பேசுவான். கவலையே படாத, ஒருத்தர் வாக்குறுதி இருக்கிறார், அது உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து வாழு, இயேசுக்கு உண்மையாய் வாழு. அப்போது அவர் உனக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தையில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகாது. ஆமென். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மள எல்லாம் பார்த்து சொன்னார், உன் பக்கம் 1000 பேர், உன் வலது பக்கம் 10,000 பேர் வந்தா கூட அணுகாரு, 10 பேர் 100 பேர்லாம் சொல்ல 1000 பேசுறாரு. அப்பனா நீங்க எல்லாம் யாரு? சாதாரணமா நம்மள எவனும் எவ்வளவு எந்த காரியம் கை தட்டுறவங்க எல்லாம் புரிஞ்சிருக்காங்க. வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்கள், வார்த்தையின் சாரத்திலே பலன் கொள்ள ஆரம்பிங்கள், ருசிக்க ஆரம்பிங்கள். ஒரு மட்டன் குழம்பு செஞ்சா ருசிச்சு, ஒரு தந்தூரி சிக்கன் தான் எதெல்லாம் ருசிக்கிற? வார்த்தையை ருசி. உன்னை பார்த்து சொல்ற, உன் பக்கம் 1000, உன் வலது பக்கம் 10,000 வந்தாலும் அணுகாது. அப்படி என்றால் நான் எந்த தரிசனத்தோடு, எந்த விசுவாசத்தோடு என் தேவனை நான் பிடித்து வைத்திருக்கிறேனோ அப்படிதான் நான் வெற்றி நடப்போட முடியும். ஹalleluya. இரு மனமுள்ளவன் தன் வழியில் நிலையற்றவன். இன்னைக்கு விசுவாசத்துல வர ஆரம்பி. ஒருவனாலும் சொல்ல முடியாது இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று யாரெல்லாம் சொல்ல முடியலையோ அவர்களுக்குள்ளெல்லாம் இன்றைக்கு பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளே வாழ்கிறது. யாரெல்லாம் இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று சொன்னார்களோ அவர்கள் இன்ன ஆவி உடையவர்கள், அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியிலே நிலைத்திருக்கிறவர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கொஞ்ச காலத்தில் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போது, உங்கள் வாழ்க்கை மாறப்போது, உங்கள் வாழ்க்கை மாறப்போது, உங்கள் வாழ்க்கை மாறப்போது. ஒருவேளை இவங்களை அவங்களை நம்பிட்டு இருந்தீனா நீ சோர்ந்து போவ. நீ கர்த்தரை நோக்கி முழங்காலில் நிந்தினா எல்லாவற்றையும் தாண்டி உன் அற்புதம் உன்கிட்ட வரும். அற்புதம் உன்கிட்ட வரும். உன் எதிர்காலத்துக்கு அவர் வச்ச திட்டம் அதை யாராலையும் முடிக்க முடியாது, அதை நிறைவேறிட்டே போகும். இவங்களால முடியாது, அவங்களால முடியாது, ஏன்ட்ட பணம் இல்ல, உன்ட்ட பணம் இல்ல, நீ செய், நான் செய். நான் சொல்றேன், நீ இயேசுவை நோக்கி ஜெபம் செய், அவர் எல்லாவற்றையும் செய்வார். உன் அப்பா கிட்ட பேசு, எலியாவின் தேவன் கிட்ட பேசு. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் ஒத்தாசை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். அவர் சொல்லுகிறார், ஜனங்களை நான் சபிக்க வெறுக்க முடியாது.
கண்மாலையில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை வாழ பழக வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பூமிக்குரிய பாதுகாப்பை காட்டிலும் பரலோகத்தினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு என்று உங்கள் மேல் வாக்கு பண்ணி இருக்கிறார். பூமிக்குரிய மனுஷருடைய உதவி அல்ல, தேவனுடைய உதவி உங்களுக்கு இருக்குன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் அவரை நீங்கள் சார்ந்து நிற்கும் போதுதான் அவர் நிமித்தம் இந்த பூமிக்குரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது பயங்கர நன்மையா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா வாழணும்னு அவர் வாக்கு பண்ணிட்டாரு. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா பார்க்க பாருங்க. புளி சோறும் தக்காளி சோறும் ரசம் சோறுலயே வாழ்ந்துட்டேன்னு இருக்காத. கர்த்தர் உன் வாழ்க்கையை மிதிமிஞ்சினதாய் கானானின் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தின் ராஜாக்களுக்கு முன்பதாய் மேஜை அமைக்கிறவராய், சத்துருக்களுக்கு முன்பதாய் மேஜை அமைக்கிறவராய், உங்களுடைய ஆகாரங்கள், உங்களுடைய கணங்கள், உங்களுடைய சுபாவங்கள், உங்கள் செயல்பாடுகள்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு நேராய் பிரயாணிக்கிறது. நம்புறவங்க கையை தட்டி பக்கத்துல பா சொல்லுங்க, மாற போறீங்க. சொல்லுங்க, மாற போறீங்க. பக்கத்துல பார்த்து சிரிங்க, பயப்படாத மாதிரி சிரிங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். இப்ப பக்கத்துல உள்ள பாசனம், நீங்க உங்க வாயில எல்லாம் கடவுள் வார்த்தை அருள் இருக்கிறார். பக்கத்துல பாசனம், நீங்க என்ன மாதிரி ஆசீர்வாதம் சொல்லுங்க. அவங்கள பார்த்து, கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், வண்டி வாங்குவேன், உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு பிள்ளை பிறக்கும், உனக்கு உன் கடன் மாறும், வியாதி மாறும். அதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வார்த்தை ஏதோ பாச சொல்லும்போதே ஓடும். அப்பட்டா பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் வாங்குவேன், நகலாம் வாங்குவேன், ஆமாம் நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன். இதை சொல்லுங்களா பார்க்கலாம். இப்போ டாக்டர்கிட்டே போக மாட்டேன், ஆமாம் உனக்கு இனி எதிரியே கிடையாது, உன் மூஞ்சி உம்மூன்னு இது இனி இருக்காது, நல்லா சிரிப்ப. ஆமாம் பாலாக் கோபப்படுறான். இந்த ஜனங்களை, இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும், அவங்க மேல அப்படி பேசுன்னு சொல்லி உன்னை கூட்டின்னு வந்தா அவங்க மேல எல்லாம் நீ நல்ல நல்ல வார்த்தையை சொல்றான். ஆண்டவர் என் வாயில அந்த வார்த்தையை தான் கொடுத்தார். வார்த்தைய எந்த கடையில போய் வாங்கிட்டு வரணும்? எந்த கடையில கிடைக்குது வார்த்தை? பிரதர் சிஸ்டர், சிக்கன் கடையில வாங்கணும், ஆட்டுக்கறி கடையில வாங்கணும், ட்ரெஸ் கடையில வாங்கணும், நகை கடையில வாங்கணும், பொருள் கடையில வாங்கணும், ப்ரொவிஷன் கடையில வாங்கணும். எல்லாம் வார்த்தை மட்டும் உங்களுக்குள்ள தான் வரணும். ஆமென். சொன்னங்களா ஆசீர்வாதம் மத்தது. ஐயோ எனக்கு சொல்லுங்க, வார்த்தை எனக்குள்ள தான் வருது. அந்த வார்த்தையை நான் எவ்வளவு ஆசீர்வாதமா விதைக்கிறனோ அதெல்லாம் நான் சுகந்தரிப்பேன். நாய பேய சாங்க பாக்க எல்லாமே காலியாயிடும். ரொம்ப ஜாக்கிரதை. வார்த்தை மட்டும் உனக்குள்ள தான் வரணும். நல்ல வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை உன் வாயிலிருந்து வராம போறதுக்கு காரணம் கொடுத்த வார்த்தையே நீ உட்கொள்ளாததுனாலதான். இந்த வார்த்தை உள்ள போக போக நமக்குள்ள இருந்து வர வார்த்தை எல்லாம் பயங்கரமான ஒவ்வொரு காரியத்துக்கும் முன்னாடி அப்படியே பயங்கர பில்லரா நிறுத்துற வார்த்தையா இருக்கும். இன்னைக்கு எந்த சூழ்நிலையாலும் அந்த வார்த்தையை வைத்து அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. இந்த வார்த்தைக்கு தான் சூழ்நிலை மாறும். வார்த்தை மட்டும் உனக்குள்ள இருந்து வருகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுறீங்க தெரியுமா? மறந்துட்டா கேட்டு பேசிட்டு இருக்கீங்க. வாயை திறந்தா நிறுத்த மாட்டீங்களா? எங்கிருந்து வருது? இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் அருளின நிறைய வார்த்தைகள் உண்டு. இன்னைக்கு பேச ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால 2.5 மாசத்துக்குள்ள என் வாழ்க்கையில இந்த நிலைமை மாறினத என் கண்ணை பார்க்கும். என் கண்ணை பார்க்கும். ஆமென். ஓகே வேகமா ஓடிடலாம். 19 23. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஏன் தெரியுமா மனுஷனை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது? பக்கத்துல வரல, மனுஷனை ஏன் தெரியுமா பிடிக்க மாட்டேங்குது? நிறைய போய் சொல்லுவான். அப்படியே உண்மையா நம்புற மாதிரி நமக்கு ப்ராமிஸ் பண்ணுவான், காலை வாட்டு ஓட்டுருவான். மனுஷன் போய் பேசுவான். ஏன் வைக்கப்படுறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மனுஷன் போய் பேசுவான். அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு சாதமான வருவான், அவனுக்கு சாதம் எல்லாம் கதை விட்டு ஓட்டுருவான். ஆனா நம்ம படிக்கிற இயேசு, நம்ம வேதத்துல படிக்கிற நம்முடைய தெய்வம், அவர் நமக்கு சொல்றாரு, அவர் போய் சொல்ல மாட்டார்.
சத்தமா சொல்லுங்க, பொய் சொல்ல மாட்டார். இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய உங்களுக்கு அவர் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகள் ஒரு வார்த்தையாகிலும் தரையில் விழாது. அப்படி என்றால் உங்களுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் பொய் வார்த்தை அல்ல, அதெல்லாம் நிஜம் நிஜம் நிஜம், சத்தியம் சத்தியம் சத்தியம். அந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை பலனாய் இருக்கு. அந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை வாழ்வாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறேன் தேவன் பொய் சொல்லுகிறவர் இல்லை, மனம் மாறுகிறவர் அல்ல, மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லி நிறைவேற்றாதிருப்பாரா? தம் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? செய்யாதிருப்பாரா? நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் நிறைவேற்றுவார். எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றப்பார். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, இந்த வருஷம் முடிவதற்குள் உனக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்ற போறார். உனக்கு பிராமிஸ் பண்ணதை நிறைவேற்ற போறார். உன்னை உயர்த்த போறார். உன்னை விடுவிக்க போகிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உனக்கு வருகிறதை நீ காண போற. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிரித்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த வசனம். இதோ ஆசீர்வதித்த கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நம்ம கிட்ட அவர் குற்றத்தை பார்க்க கூடாது. குற்றமே நம்ம கிட்ட இருக்க கூடாது. பொறாம இருக்க கூடாது. பக்கத்துல பஸ்ல பொறாம நமக்கு வந்துடக்கூடாது. இன்னொன்னு சொல்லுங்க, பெருமை வந்துடக்கூடாது. ரொம்ப தாழ்மையை கடைபிடி. ரொம்ப சிம்பிளா தாழ்மையாகும். எவ்வளவு உயர்த்தினாரோ அவ்வளவு தாழ்மையா வந்துட்டே. உயர்த்த உயர்த்த மண்டை உயர்ந்துடக்கூடாது. அப்படியே நெத்தி உயர்ந்துடக்கூடாது. ஆமென். ஆமா, உயர்த்த உயர்த்த தாழ்மை ஆயிட்டே வாங்க. அப்பா இவ்வளவு பெரிய இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, இவ்வளவு தாழ்மையா இருக்கீங்க. அதுதான் அது. ஏன்னா இன்னும் அவர்கிட்ட இருந்து வாங்கி கொள்றது. ஏன்னா ஏசாப்பாவுடைய சுபாவம் அதுதான். அவர் பழக்கம் தான். அவர் தாழ்மை உள்ளவர். உயர்வுகள் கர்த்தர் ஒன்னொன்னு சிலங்கெல்லாம் பாத்துங்க, கொஞ்சம் அப்படி வந்தவனே அவள்தான். ஆமென். தாழ்மா வரவனே இந்த கரம் இன்னும் சிலிச்சிட்டே போகும். சீக்ரெட் சீக்ரெட் அதான் சீக்ரெட். ஆமென். அவர் சொல்ற உன்ட்ட அக்கிரமத்தையும் காணல, அப்புறம் குற்றத்தையும். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் மேல் கர்த்தர் வச்ச வாக்கு தத்தத்தை அவரால் திருப்பவே முடியாது. அவங்க ஆசீர்வாதமா தான் இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் தலை மேல கை வைங்க. என் மேல கர்த்தர் குற்றத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்க கண்டுபிடிக்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் பிரயாணிக்க நான் விரும்ப மாட்டேன். நான் கர்த்தருக்கு பயபக்தியோடு பிரியமாய் வாழ்கிறேன். கர்த்தர் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் என் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். ரைட். கடைசியா சொல்லிடுறேன். 24, 15, 16, 17 மூணே வசனம். அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கும். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, பிலேயாமுடைய கண் திறக்கப்பட்டவன் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? யாக்கோபில் இருந்து, சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதித்து ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். யாரை சொல்லுகிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான். இப்பொழுதல்ல, சமீபமாய் அல்ல, வருகிறது ஒரு நாள் வருகிறது, உலக ரட்சகர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுவை குறித்து சொன்னார். ஒரு செங்கோல், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்க போகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொன்னார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்தவராய் மட்டுமல்ல, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாரங்கள், வியாதிகள், பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவராய் இன்றைக்கு தேவன் தம்முடைய கிறிஸ்து தம்முடைய மகிமையினால நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படி இன்றைக்கு வெற்றி வீரராய் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார். இந்த பூமியிலே உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அவர் நாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும்.
உங்களுக்கு அற்புதம் வேண்டும் என்றால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவின் பாதத்திலே மண்டிட வேண்டும். ஆமென். அவரை நான் காண்பேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். பிழையாம் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசு நிஜமாய் பூமியில் வந்து நமக்கு வார்த்தை உரைத்து நமக்காய் மரித்து நம்முடைய வெற்றிக்காய் அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இயேசு ஜெயித்தார் என்றால் நீங்களும் ஜெயிக்க போகிறீர்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்புகிறீர்கள்? நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நொறுக்கி போடுவீர்கள், நிர்மூலமாக்குவீர்கள்.